40% ஏஐ ஏஜென்டிக் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து 2027 வந்து ஸ்கிராப் செய்யப்படும் அப்படின்னு கார்ட்னர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கார்ட்னருங்கிற ஒரு பெரிய நிறுவனம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நிறையா ஏஜென்டிக் ஏஐன்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு ஏஐ அசிஸ்டன்ட், ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், சேட்பாட்டை வந்து வேறு பேரில் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அவங்க சொல்ல வராங்க. இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜென்ட் வாஷிங் அப்படிங்கிறாங்க. நானே என்னையில் ஒரு கன்சல்டிங் வந்தப்போ ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன், இது வந்து சாதாரண ஒரு ஒர்க் ஃப்ளோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எதுக்கு உனக்கு ஏஜென்ட் இங்கே தேவை? எதுக்கு இங்கே வந்து ஏஐ தேவை? ஏன் வந்து ஏஐ ஏஜென்ட் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற? தேவையா தேவையில்லையான்னு கேட்டேன். தேவைன்னா நான் பாட்டும் போட்டு கொடுத்துருவேன், அது பிரச்சனை இல்லை. பட் அதனால் வரப்போகிற பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்களா? அது தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ணிங்க. ஏன்னா எல்லா யூஸ் கேஸுக்கும் ஏஐ தேவையில்லை. சில இதெல்லாம் நார்மலாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நீங்கள் வெளியே போய் பாருங்கள், சாதாரண ஏசி, ஃப்ரிட்ஜு, ஈவன் இன்டர்நெட் ரவுட்டர் கூடயும் ஏஐன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் எங்கே ஏஐ வருது? எதுக்கு அது தேவைன்னு எனக்கும் புரியல. ஏஜென்டிக் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷனில் இன்றைக்கும் பல ஆர்கனைசேஷன் வந்து நிறைய காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க, ஒழுங்கான கோல் அச்சீவ் பண்ணாமல். 1-2 வந்து அவங்களோட பிஓசி ஸ்டேஜ்லேயும் இருக்குது. அதான் அவங்க சொல்ல வராங்க, 40% வந்து ஸ்க்ராப் ஆகிடும் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லான்னு. ஏன்னா ஹைப் தான், அதை சுற்றி உள்ள ஹைப் தான். ஸோ நீங்கள் பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எதுக்கு வந்து ஏஐ தேவை, எதுக்கு ஏஜென்டிக் ஏஐ தேவைன்னு பார்த்து முடிவு பண்ணலன்னா உங்களுக்கு நிறையா அது பிரச்சனையில் தான் போய் முடியும்.